ராகுலுக்கு இனிப்பான வெற்றி உறுதி. முதல்வர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் ஜூன் 4ஆம் தேதி இந்தியா ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை தரும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ராகுல் காந்தி தனக்காக இனிப்பு வாங்கிய வீடியோ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் இருந்து பகிர்ந்திருந்தார். கோவை செட்டிப்பாளையத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நேற்று மாலை நடந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் கணபதி ராஜ்குமார், ஈஸ்வரசாமி, காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோரை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் பேசினார். முன்னதாக அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ராகுல் காந்தி வழியில் கோவை சிங்காநல்லூரில் காமராஜர் சாலையில் ஓர் இனி பக்கத்தில் மைசூர் பாக் வாங்கினார். கடை அவர் சென்ற சாலை எதிர்ப்புறத்தில் இருந்ததால் ராகுல் காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்று கடையில் இனிப்புகளை காசு கொடுத்து வாங்கி கொண்டு அதற்கு சில்லறையும் பெற்றுக்கொண்டார். ஊழியர் ஒருவர் வழங்கிய இனிப்பை ருசித்ததோடு கடையில் இருந்த பெண் ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் பிரச்சார திடலுக்கு ராகுல் காந்தி வந்தபோது அவரை முதல்வர் ஸ்டாலின் அரவணைத்து வரவேற்றார். அப்போது அவரிடம் ராகுல் காந்தி இனிப்புகளை கொடுத்தார். இந்த காட்சி அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் அதனை டெக் செய்து முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை பகிர்ந்து ட்விட் பக்கத்தில், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், எனது சகோதரன் இனிய செயலால் நான் பரவசம் அடைந்தேன். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா அவருக்கு இனிப்பான வெற்றியை தரும் என்று பதிவிட்டுள்ளார். அது இந்திய மக்கள் மற்றும் இந்தியா கூட்டணி என பொருள்படும் வகையில் அமைந்துள்ளது.